வருத்தம் தெரிவித்து உரையாற்றியிருந்தால் அதை நாம் வரவேற்கலாம். ஆனால் அவருடைய இந்த உரையிலும் கிட்டத்தட்ட 2 நாள் மௌனம் காத்து 3வது நாள் அவர் பேசுகிற இந்த உரையிலும் கூட அவருக்கு நடந்த துயரத்தை பற்றிய கவலையை விட பொதுமக்கள் தன்னை நம்பி வந்தவர்கள் உயிரிழந்ததை பற்றி கவலைப்படுவதை விட திமுக அரசு மீது இதை எப்படி திருப்பிவிடலாம், வழிபோடலாம் என்கிற ஒரு நோக்கம்தான் வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே மறுபடியும் அவர் தவறாக வழிநடத்தப்படுகிறாரோ என்ற எண்ணம் தான் மேலோங்குகிறது. அவர் சுயமாக சிந்தித்து சுயமாக செயல்பட்டால் அவருக்கு இது போன்ற நெருக்கடிகள் ஏற்படாது. அவரை யாரோ தவறாக வழிநடத்துகிறார்கள் என்றுதான் அவருடைய இந்த பேட்டியிலிருந்து அல்லது இந்த உரையிலிருந்து அறிய முடிகிறது. அவருடைய எதிர்கால அரசியலுக்கு இது ஏற்படுகிறது அல்ல. இது வயலன்ஸ் அல்ல, இது ஒரு ஸ்டாம்பீட். ஆங்கிலத்திலே வயலன்ஸ் என்று நாம் சொல்வது ஒரு வன்முறை வெறியாட்டம். சில கட்சியினரால் இது வன்முறை உருவானது, காவல்துறை தடியடி நடத்தியது, துப்பாக்கிச்சூடு நடத்தியது என்று சொன்னால் அதில் திமுக அரசுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது என்று சொல்ல முடியும். திமுகவினர் தான் இதை செய்தார்கள் என்று சொல்ல முடியும். இது ஸ்டாம்பீட் என்பது கூட்ட நெரிசலில் ஒருவரை ஒருவர் மிதித்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நடத்திய போராட்டம். அது அதாவது தான் பிழைத்தால் போதும், யார் சேர்த்தாலும் பரவாயில்லை என்கிற உளவியல் அந்த நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். எனவே தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவரும் முயற்சித்த போது ஒருவர் இன்னொருவர் மீது மிதித்து செல்கிற ஒரு கொடுமை அரங்கேறியது. அது விரும்பி செய்தது அல்ல. எனவே இதில் எங்கே இன்னொருவருடைய தலையீடு வந்துவிட முடியும்? இவ்வளவு பேரை கொண்டு வந்து ஆட்களை திமுக இறக்கிவிட்டது, ஆளுங்கட்சியை இறக்கிவிட்டது அவரை பார்க்க வந்தவர்கள் தானே. அந்த ஒரே இடத்திலே 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்திருந்தார்கள். ஆக 8 மணி நேரமாக ஒரு பெரும் திரளை ஒரே இடத்தில் தேங்க வைத்ததால் தான் இது நிகழ்ந்தது என்பதை இன்னும் அவர் உணராமல் இருக்கிறார் என்றால் அவர் அரசியல் அறியாமையில் இருக்கிறார் என்று கருதுவதா, அல்லது இப்படித்தான் நாங்கள் அரசியல் செய்வோம், இந்த அரசுக்கு எதிரான பழியை போடுவோம் என்ற புரிதலோடு செய்கிறாரா என்ற கேள்வி எழுகிறது. இந்த பேட்டி அவருக்கு நேர்மறையான விளைவை உருவாக்காது, எதிர்மறையான விளைவைத்தான் உருவாக்கும்.